நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா இது திடீர்னு மைவி த்ரெட்ஸ் பற்றி ஏதாவது லைவ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பெருசாக ஒன்றும் அப்டேட் கிடையாது. ஸோ வந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு இன்ட்ரூர் தகவல் மூலிமா நம்ம இந்த லைவ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காற்றுக்கு பார்த்தீங்கன்னா உயிரே கிடையாது. ஆனால் காற்று இல்லாத ஏதாச்சும் ஒரு உயிர்கள் வாழ முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக வாழவே முடியாது. அதே போல் தண்ணீருக்குமே பார்த்தீங்கன்னா உயிர் கிடையாது. தண்ணி இல்லாத எந்த உயிர்களுமே வாழ முடியாது. மண்ணுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயிர்கள் கிடையாது. ஆனால் மண் இல்லாமல் எந்த உயிர்களுமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஸோ இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிர் அற்றது அப்படின்றதுனால தான் நிறைய நபர்கள் அதை மாசுபடுத்துகிறாங்க. ஸோ அது மாசுபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதனால் உயிர் பெற்று இருக்கக்கூடிய நாம, மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள் எல்லாமே பாதிக்கப்படுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த சூழலை மாசுபடுத்தாமல் வைக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. எதிர்கால சந்ததிக்கும் அது ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். ஸோ மைவி த்ரெட்ஸ் கிட்டத்தட்ட 2 வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. 2024 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நாமும் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கடந்து இன்னைக்கு ஒரு அப்டேட் இல்லாத ஒரு சூழலில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். தினம் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே யாராச்சும் ஏதாவது ஒரு நபர்கள் ஏதாச்சும் ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்களா, யாருக்காச்சும் கிடைச்சிருக்குமா, சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்போடு தான் நிறைய நபர்கள் டெய்லியும் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இருந்தாலும் யாருக்கும் அவ்வளோவா பெரிய அப்டேட்டு கிடைக்கவே இல்லை. கிடச்சிருந்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 25 நினைக்கிறேன். EOWடிலிருந்து சார்ஜ் ஷீட் மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்து மேலே கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன குற்றங்கள் இருக்குது, என்னென்ன நபர்கள் அதில் இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி கோர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தகவல். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட்லேருந்து கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பியும் மறுபடியும் EOWக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நிறைய நபர்கள் வாட்ஸ்அப்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நிறைய நபர்கள் போட்டிருப்பாங்க. கோர்ட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும். ஸோ அது எல்லாரும் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும்போது அதை நாம் தனியாக வீடியோ போடணும் அப்படின்றது இல்லை. இருந்தாலும் ஒரு சில நபர்கள் பார்ப்பாம இருந்திருப்பாங்க. அதுக்காக வேண்டி தான். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வகையான கரெக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் ஆல்ரெடி பார்த்துருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு மார்ச் மாதம் 30 ஒரு மாதம் டைம் அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் இருந்து காவல்துறைக்கு அதை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் கரெக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் சரி பண்ணி 100% 30/3க்குள்ளார கட்டாயம் சப்மிட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அப்படி பண்ணால் மட்டும்தான் அடுத்து அதனுடைய சார்ஜ் ஷீட்டில் சொல்லக்கூடியது என்ன தப்பா ரைட்டா அப்படின்றத கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. விசாரணை வந்தால் மட்டும்தான் நிறுவனம் அதற்குண்டான அப்டேட்டை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய நபர்களிடம் நம்ம பேசிய பொழுது அந்த தகவல் தான் கிடைச்சிருக்குது. ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் கம்பெனியோட எம்டி ஏதாச்சும் ஒன்று பேசினார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எகென்ஸ்டாக மாறும் அப்படின்றது நிறைய நபர்களுடைய கருத்தாகவும் இருக்குது. கோர்ட்டு சார்ந்த சில நபர்களை விசாரிக்கும் போது அவங்களும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க சார். அதனால் அவர் பேசுகிறது கஷ்டம்தான். அவருக்கு ஹியரிங் வந்தால் மட்டும்தான் அதன் அடிப்படையில் ஏதாவது ஒன்று அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குதுன்னு அவர் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா EOWவில் கொடுக்கறது என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் அது கோர்ட்டுக்கு ட்ரையலில் வரும்போது விசாரிக்கும் பொழுது தான் அவரை பற்றி அந்த சார்ஜ் ஷீட்டில் என்னென்னலாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அதன் அடிப்படையில் அவர் நிறுவனத்தை பற்றியோ தன்னை பற்றியோ ஏதாச்சும் ஒன்று பேச முடியும்.
அதுக்கு இடையில பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல அப்படின்றது தெளிவா தெரியுது நிறைய நபர்கள் மூலியமா. இதற்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நபர்களுக்கு WhatsAppல கூட வந்திருக்கலாம்னு நெனைக்கிறேன். பார்த்துருப்பீங்க. நெறைய ஸ்டோர் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல இருந்து கம்பெனியோட சேர்மன் அவர்கள வந்து பார்க்க போறதா ஒரு WhatsApp குரூப் ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாரி ஒரு தகவல் கிடைச்சது. பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதுல அவங்க வந்து சேர்மன பார்க்க போகும்பொழுது சில வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேர்மன் அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை ஒண்ணு கூட குடுத்திருந்தாங்க. அதாவது கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது, அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள், அதாவது சேர்மனுன்னு வச்சுக்கலாமே. அவரு வந்து இந்த மாரி ஒரு மீடியாவுக்கு முன்னாடி பேசுறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழல். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியாம பேச முடியாது. அதனால வந்து என்னைய பார்ப்பதையே கொஞ்சம் தவிர்த்திறலாம். கோர்ட்ல அப்டேட்டு ஹியரிங் வந்ததுக்கப்புறம் அந்த சார்ஜ் ஷீட்ல என்ன வந்திருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா, நான் உங்களுக்கு அது சார்ந்த அப்டேட் குடுக்குறேன் அப்படின்ற மாரியான ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒரு 5 நிமிஷம் நெனைக்கிறேன் பேசியிருப்பாரு. ஸோ, அந்த வாய்ஸ் மெசேஜெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ, கேட்காதவங்க கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். நெறைய நபர்கள்ட்ட என்கிட்ட கூட அது அனுப்பிச்சிருந்தாங்க. பட் அது டெலீட் ஆயிருச்சு. ஸோ, அந்த மாரி இருக்கும் பொழுது நிறுவனமே வந்து அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மத்த நபர்கள கேட்கறதுல எந்த அப்டேட்க்கு உண்டான தகவலும் கிடைக்காது அப்படின்றது இதன் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. நெறைய நபர்கள் கூட நேத்து கூட கேட்டாங்க. இந்த மாரி எம்டி அவர்கள் வந்து சாரி சேர்மன் அவர்கள் வந்து இந்த மாரி ஒரு வீடியோ பேசியிருக்காராம். யாரும் வந்து இப்போதைக்கு என்ன பார்க்க வேண்டாம். கோர்ட்ல வந்து விசாரணைக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னதா ஒரு ஆடியோ இருக்குதாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அனுப்பிச்சாங்க. அத நானு ஒரு 2 நிமிஷம் தான் கேட்டேன். அப்புறம் அதுக்கு முன்னாடியே அந்த நபர்கள் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. சரி ஏன்? எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேள்வி கேட்கல. அனுப்பிச்சவங்க என்னவோ தெரியல. அத டெலீட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட அது கிடையாது. நீங்க பார்க்கணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, அ கார்த்திகேயன் அஃபிஷியல் 97 நெனைக்கிறேன். அந்த சேனல்ல அவர் வந்து பெய்டு புரமோஷன் அப்படின்னு போட்டு அந்த ஆடியோ போட்டிருக்காருன்னு நெனைக்கிறேன். நேத்து எனக்கு பார்த்த மாரி ஒரு ஞாபகம். அதனால யாராச்சும் விருப்பம் இருந்தா நீங்க கேட்கணும்னு நெனச்சா கேட்டுக்கலாம். அதுல ஒண்ணும் பெருசா நம்ம எதிர்பார்க்குற மாரி கிடையாது. பட் நெறைய நபர்கள் வந்து என்ன பார்க்க வராங்க. அத பார்க்க வர்றத தவிர்த்துருங்க. ஆளாளுக்கு ஒவ்வொண்ணு பேசிக்கிட்டு இருந்தா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும். எனக்கு வந்து கோர்ட்ல இருந்து விசாரணை வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜ் ஷீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கம்பெனி உங்களுக்கு அப்டேட் குடுக்கும். அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அதுக்கு அந்த நபர்கள் யாரு பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த நபர்களும் சில மாற்று கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, 2 பேருமே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஏற்புடையது தான். சேர்மன் அவர்களுடைய தரப்புல அவரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. உறுப்பினர்கள் அவர்களுடைய தரப்புல அவரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சேர்மன், எம்டி இந்த அத்தாரிட்டி உறுப்பினர்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ஸோ, சேர்மன், எம்டி, அத்தாரிட்டி உறுப்பினர்கள் இவங்க எல்லாத்தையும் ஆ நம்பி தான் வந்து உறுப்பினர்கள் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே தனிநபர்கள் கிடையாது. ஒரு எம்டி ஆகட்டும் அல்லது சேர்மன் ஆகட்டும், அவங்க வந்து தனிநபர் கிடையாது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நிறுவனத்தினுடைய சேர்மனா இருக்கிறாங்க. அவங்கள நம்பி இத்தன லட்சம் பேர் உறுப்பினர்களா இருக்கிறாங்க அப்படின்னும்போது, அத தனிநபரா கண்டிப்பா எடுத்துக்க முடியாது. ஸோ, அதையெல்லாம் ஒரு காரணமா சொல்றாங்க அப்படின்ற மாரி நெறைய நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க. இந்த மாரி சேர்மன் அவர்கள பார்க்க போலான்னு பார்த்தா, இந்த மாரி கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால யாரும் பார்க்க வர வேண்டாம். அது வந்து ஒரு தனி மனிதனுடைய உரிமைய பாதிக்கும் வகையில இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ, அவங்க பொதுமக்கள் இத்தன நபர்களுக்கு ஒரு கம்பெனிய உருவாக்கி, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்த உருவாக்கி, இத்தன நபர்களுக்கு வேலை குடுத்தாங்க, சம்பளம் குடுத்தாங்க. ஒரு பிரச்சனை ஆகி வந்து இப்ப பிரச்சனைல நிக்கிறாங்க அப்படின்னும்போது, அந்த கம்பெனில இருக்கிறவங்க எல்லாமே அந்த கம்பெனியோட உறுப்பினர்கள் தானே! அதுல கூட அத்தாரிட்டி மெம்பர்ஸ், டைரக்டர் எல்லாமே ஒரு நிர்வாகிகள் தானே! ஸோ, அவங்கள கூட கண்டிப்பா சந்திக்கலாம் இல்லையா? சந்திச்சு என்ன நடக்குது? என்ன ஏதுன்றது ஏதாவது ஒரு தகவல சொல்லலாம் இல்லையா? அப்படின்ற மாரி நெறைய நபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ, அதுக்கு எந்த பதிலும் இல்ல அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது. இருந்திருந்தா கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு
சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஈரோட்டில் இருந்து தான் அந்த நண்பர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான பதிலையுமே கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஸ்டோர் உறுப்பினர்கள் நிறையா உறுப்பினர்கள் வந்து நிறையா கொஷினுமே சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு அடுத்த ஒரு முக்கியமான உறுப்பினர்கள் அப்படின்னா அந்த மைத்ரேயர் ஸ்டோர் உறுப்பினர்கள் தான். ஏன்னா அதனுடைய பேசிக்ஸில் தான் கம்பெனியாக ரன் ஆக போகுது அப்படின்றது தான் மைத்ரேயர்ஸோட ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்டோர் மூலிமா தான் எல்லா பொருள்களும் வந்து விற்பனை செய்யப்படும். ஸோ கஸ்டமர்ஸ் அங்கே தான் நேரடியாக போய் நிற்பாங்க. ஸோ கம்பெனிக்கு ஒரு நேரடியான வருமானத்தை பெற்றுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் உறுப்பினர்கள் தான். ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆதங்கத்தை நிறைய தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு கம்பெனி நிப்பாட்டி. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டோருக்கு மேலே இருந்தது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு 20,000, 30,000, 50,000 அந்தந்த வில்லேஜை பொறுத்து நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்து கம்பெனி வந்து வரும் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இந்த கேஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக ஆகிற வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுட்ருங்க, கம்பெனி மீண்டும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் நாங்கள் வந்து வருமானமே இல்லாமல் ஸ்டோரில் பொருட்களே இல்லாமல் வரவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். உறுப்பினர்கள் வந்து எங்களை தான் நேரடியாக கேட்டாங்க கம்பெனி வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லி கிட்டத்தட்ட 18, 20 மாதமாகவே நாங்கள் வாடகை கொடுத்துட்ருந்தோம். மினிமம் ஒரு 5,000னா கூட கிட்டத்தட்ட அதுவே 1,00,000, 1,20,000 சம்திங் வாடகையை நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். ஸோ கம்பெனிக்கு நாங்கள் நேரடியாக ஒரு வருமானம் பெற்று தரக்கூடிய நபர்களாக இருந்தும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே வந்து நிறுவனம் சார்ந்த எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கமான சில செய்திகள்லாம் அதில் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலே என்ன சொல்கிறது, வருத்தப்படக்கூடிய செய்தி தான். ஏன்னா நம்மளுக்கு வருமானம் வருது அப்படின்னா அதுலேருந்து நாம் வந்து கடைக்கு வாடகை, கரண்ட் பில் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கலாம். பட் வருமானமே வராமல் வந்துடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் 20 மாதம் ஒரு 5,000 வாடகை கொடுத்துருந்தா அவங்களுடைய நிலைமை என்ன நினச்சி பாருங்கள். ரொம்ப கஷ்டமான சூழல். ஆல்ரெடி வந்து அவங்க ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நிறைய நபர்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வேஸ்ட்டு தான். கொடுத்த அட்வான்ஸு கூட அவங்களால திருப்பி வாங்க முடியாத சூழல். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா வாடகை கொடுக்க முடியாமல் அந்த கொடுத்த அட்வான்ஸில் 5,000 நீங்கள் மாசான வாடகைக்கு கழிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் நிறைய நபர்கள். ஸோ அவங்க எல்லாருமே கம்பெனி மேலே ஒரு நம்பிக்கை, கம்பெனியோடைய எம்டி மேலே, சேர்மன் மேலே ஒரு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கப்புறமா எந்த அப்டேட்டும் கொடுக்கல, வரல அப்படின்றது நிறைய மக்களுக்கு மன வருத்தம். சில நபர்களுக்கெல்லாம் கொந்தளிக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. அவங்க சாதாரணமாக கொந்தளிக்கலை, அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் அவங்க கொந்தளிக்கிறாங்க. 22 மாதம் 24 மாதம் ஆச்சு இல்லையா? ஸோ 2 வருஷமாக வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல், எந்த ஒரு இன்கமும் இல்லாமல், வாங்கின கடனுக்கு நம்ம ஒரு வட்டியை கூட கட்ட முடியாத சூழலில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கோபம் வரத்தான் செய்யும், பேசத்தான் செய்வாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம மைவித்ரேயர்ஸில் ஜாயின் பண்ணிட்டோம், கோர்ட்டில் வந்து வழக்கு இருக்குது, அது வர வரைக்கும் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு. பட் இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது நிறைய நபர்களுடைய வார்த்தைகள், செயல்பாட்டின் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. முழு மூச்சாக இதை நம்பி வந்து நிறைய நபர்கள் இதில் ஜாயின் பண்ணி விட்டு ஒரு அமௌண்ட் கூட எடுக்காத நபர்கள் டெய்லி நம்மளை ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது நம்மளுக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதனால் வரக்கூடிய அந்த வார்த்தைகள், வேதனைகள், மனஸ்தாபங்கள் வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள், சொந்தங்கள் பேசாமையே போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மைவித்ரேயர்ஸ் மறுபடியும் திரும்பி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்குது அப்படின்ற ஒரு சூழல் வந்தால் அதெல்லாம் சரியாயிரும். பரவாயில்ல, இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வருவதற்கு எப்போ ஆகும், வந்துருமா, இல்லை கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லும் அப்படின்றது இங்கே யாருக்குமே தெரியாத ஒன்று, விடை தெரியாத ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் அதை நம்பி நம்ம யாருக்கும் எந்த ஒரு உறுதிமொழியோ அல்லது ஒரு உத்தரவாதமோ கொடுக்க முடியாத சூழல் இருக்குது. அந்த மாதிரி சூழலில் எல்லாருமே வந்து கம்பெனி என்ன சொல்லும், எம்டி என்ன சொல்லுவார், சேர்மன் என்ன சொல்லுவாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதுல தப்பே கிடையாது.
அதனால் அவங்க தான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லணும். பட் அவங்க சைடு இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு ஒத்த வார்த்தையினால் எல்லாத்தையுமே வந்து கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓப்பனாக சொல்லப்போனால் நாங்களும் போயிட்டு ஏதாச்சும் கேஸ் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் கொடுக்கறதுனால உடனே நம்மளுக்கு தீர்வு கிடைச்சிருமானா 100% கண்டிப்பாக கிடைக்கவே கிடையாது. அதை நம்மளுக்கு வந்து ஒரு கூடுதல் எவிடன்ஸை வேணால் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி கேஸ் கொடுத்தாச்சு, இவங்கெல்லாம் குற்றம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அடிப்படையில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. அது வந்து விசாரணைக்கு வந்து விசாரணை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதில் என்ன குற்றம் சொல்லியிருக்கிறாங்க, அதில் போடப்பட்டிருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இல்லையா, அதில் தான் சில கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பொறுமையாக இருக்கவும் முடியாது. பொறுமையிலேருந்து நம்ம பேசுகிறதுனால உடனே நம்மளுக்கு ஏதாச்சும் பதில் அல்லது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்குமே வழி இல்லை அப்படின்ற சூழல் தான் இங்கே நிலவுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அங்கதான் இருக்கும் பாரு, அங்க இருக்கும் பாருமா, மேல எங்கேயாச்சும் இருக்கும் பாருமா, இங்க இல்ல. அதே மாதிரி நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நிறைய நபர்கள் நிறைய கமெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்தது எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம படித்து பார்த்து பதில் சொல்கிறதுக்கான நேரம் கிடையாது. உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லை. அதனால் நமக்கு தெரிஞ்ச அப்டேட் என்னவோ அதை நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக தான் அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆன் பண்ணாலே அதே தானே கேட்க போகிறீங்க, எப்போ வரும், என்ன அப்டேட்டு அப்படின்றது தான் கேட்க போகிறீங்க. ஸோ அதில் ஒரு சில கருத்து முரண்பாடு கூட வரலாம். அதனால தான் அந்த கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். அதனால் வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு தான் எனக்குமே தோணுது. நானும் நிறைய நபர்களிடம் நிறைய முயற்சிகளெல்லாம் எடுத்து நிறைய நபர்களிடம் பேசணும். வேறு ஏதாச்சும் மாற்று ஏற்பாடு பண்ணலாமா, இருக்குதா, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. என் நண்பர்களே பார்த்தீங்கன்னா 4-5 பேர் வக்கீலாக இருக்கிறாங்க, என் கிளாஸ்மேட்டு. ஸோ அவங்களெல்லாம் விசாரிக்கும் பொழுது அவங்க நீங்கள் அடுத்து எந்த முயற்சி எடுத்தாலுமே ஆல்ரெடி அந்த முயற்சியெல்லாம் எடுத்து தான் வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. அதனால் அதுக்கு ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் யார் என்ன கூடுதலாக நீங்கள் நிறுவனத்து மேலே தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு புகாரே கொடுத்தாலே அது கூடுதல் எவிடன்ஸை எடுத்துப்பாங்களே தவிர அதுக்காக தனியாக எந்த விசாரணையும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய முயற்சியை தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த புதிய தலைமுறை சங்கம் அப்படின்ற வாயிலாக அவங்க ஏதாச்சும் ஒரு முயற்சியை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவுமே உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க செயல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு முயற்சி, இப்படி பண்ணால் இதை பண்ணலாமா, அதை ஒரு கேள்வி கேட்குறதாகட்டும் அல்லது ஒரு பதில் சொல்கிறதாகட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தனியாக ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் 10 பேர் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்குறதுக்கும் பதில் சொல்கிறதுக்கும் உண்டான வேல்யூ வந்து பெருசாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்க அவங்களுக்கு உண்டான சில வேலைகள்லாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மைவித்ரட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை மட்டும் வச்சு ஒரு சின்ன சங்கம் ஆரம்பித்து சில செயல்கள் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உறுப்பினர்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அவங்க இந்த பிளட் கேம்ப் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் முடிஞ்சால் அந்த உறுப்பினர்கள் பார்ட்டிசிபேட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா உயிர் காக்கும் ஒரு பிளட்டை வந்து நம்ம டொனேட் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ மைவித்ரட்ஸ் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அந்த ஹியரிங் வந்து.
விசாரணையில அந்த ஹியரிங்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, மார்ச் 30ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து 30க்குள்ளார சப்மிட் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க காவல்துறைக்கு. 30/3க்குள்ளார சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டிலேன்னு போயிட்டே இருக்குது. அதனால சீக்கிரமா அத ஒரு விசாரணைக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அந்த சார்ஜ் ஷீட்ல என்ன போட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான தகவல் தான். என்னன்னா, இப்போ ஒரு நிறுவனம் வந்து தப்பு செஞ்சிருச்சு அல்லது ஒரு தனிநபர் தப்பு செஞ்சுட்டாரு. மைவி த்ரெட்ஸ் மட்டும் இல்ல, பொதுவா சொல்றேன். ஒரு நிறுவனத்து மேல போய் ஒருத்தர் கேஸ் குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, உடனே பார்த்தீங்கன்னா, அ அடுத்த செகண்ட் அப்படி பார்த்தீங்க இல்லன்னா, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரே அடியா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது நல்ல கம்பெனியோ, கெட்ட கம்பெனியோ அது 2வது. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிற உறுப்பினர்களுடைய அந்த டெய்லி ஒர்க்கு, அந்த இன்கம் வரக்கூடிய சோர்ஸ்ல நெறைய நபர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது, இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களான்னு தெரியல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா, இப்போ ஒரு பஸ்ஸே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அந்த பஸ்ஸுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சர் ஆயிருச்சு அல்லது ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அதுல பயணம் பண்ணக்கூடிய நபர்கள் நெறைய ஒரு அவசர தேவைக்கு போயிட்டுருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்பாங்க, கல்யாணத்துக்கு போயிட்டுருப்பாங்க, ஒரு இன்டர்வியூ போயிட்டுருப்பாங்க, அல்லது ஒரு எக்ஸாம் போயிட்டுருப்பாங்க. சடனா அது நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எல்லாருடைய இயல்பான வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பயணங்கள எல்லாத்தையும் அடுத்த ஒரு பஸ்ஸில ஏத்தி விடுறதுக்கான வேலைய செய்வாங்க. அவங்கவங்க அவங்க ரொட்டீன் ஒர்க்க பார்க்கறதுக்கு போறதுக்கு உண்டான சூழலை ஏற்படுத்தி குடுப்பாங்க. ஸோ, இங்க நாம அந்த மாரி ஒரு கம்பெனி ஸ்டாப் ஆகுதுன்னா, அவங்களுக்கு வேற ஒரு கம்பெனில வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி குடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு ஆன்லைன் கம்பெனினாவே அது ரிஸ்க்கு. அதுல ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் விருப்பப்பட்டு அந்த ரிஸ்க் தெரிஞ்சு தான் போய் ஜாயின் பண்றாங்க. ஸோ, அந்த மாரி ஒரு கம்பெனி வந்து உடனடியா நிப்பாட்டுறது எல்லாருடைய இயல்பான வாழ்க்கையும் பாதிக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அதுக்கு என்ன மாற்று கருத்து பண்ணலாம் அப்படின்னா, அந்த கம்பெனிய உடனே ஸ்டாப் பண்ணாம, அதுல எத்தன நாளா பேஅவுட் பெண்டிங்கா இருக்குது. ஒரு கேஸ் குடுத்தாங்க அப்டின்னா. அப்டின்ட்டு தீர விசாரிச்சுட்டு, அதுல இருக்கிற உறுப்பினர்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையில், இப்ப நார்மலா ஒரு பேஅவுட் குடுத்துட்டே இருக்கிறாங்க அப்டின்னா, இந்த மாசம் வரைக்கும் தான் இந்த கம்பெனிலருந்து பேஅவுட் வரும். அதுக்கப்புறம் இதுல யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா, இதுல பிரச்சனை இருக்கு. இந்த கம்பெனிய இத்தனாம் தேதிலருந்து ஸ்டாப் பண்ண போறோம். அப்டின்னு ஒரு வார்னிங் குடுக்கலாம். அந்த கம்பெனிக்கு ஒரு அறிவுறுத்தல் குடுக்கலாம். "ஏப்பா உன் மேல வந்து இத்தன பேர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அதனால இப்ப உடனே நான் ஸ்டாப் பண்ணேன்" அப்டின்னு சொன்னா எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த தேதிக்கு மேல யாரையும் ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த தேதிக்கு மேல பேஅவுட் வராது. இருக்கிற பேஅவுட்ல நான் போட்டுறேன். நீங்க புதுசா ஆட்கள யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டியதில்ல. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்ட்டா இருக்குது. நான் வந்து அரசாங்க விதிப்படி தான் கம்பெனி நடத்துறேன் அப்படின்னு சொல்லலாம் ப்ரூவ் பண்ணீங்கன்னா, நீங்க மேற்படி கம்பெனி நடத்தலாம். அப்படின்னு ஒரு அறிவிப்பு குடுத்தாங்க அப்படின்னா, அதுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சுமூகமான சூழல் ஏற்படும். இப்ப மைவி திருச்சியிலுமே அதே மாரி தான். போன 2024ல வந்து மார்ச் மாசம் எலக்ஷன் வந்துச்சு. ஸோ, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்துச்சு. எம்டி உள்ளார போனாரு, வெளில வந்தாரு. அப்ளிகேஷனும் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு அப்ளிகேஷன ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ, அந்த டைம்ல கூட பார்த்தீங்கன்னா, நெறைய நபர்கள் ஜாயின் பண்ணாங்க. ஸோ, அப்போ வந்து இந்த மைவி த்ரெட்ஸ்க்கு இந்த மாரி ஒரு கட்டுப்பாடு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் நீங்க பே அவுட் குடுங்க. எத்தன பேத்துக்கு பெண்டிங் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா போட்டு கூட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சேஃப் ஆயிருப்பாங்க. கடைசி நேரத்தில யாரும் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாயின் பண்ணி ஒரு பேமெண்ட் கூட வாங்காத நபர்கள் கடன் வாங்கி போட்டவங்களுடைய சூழல் எந்த அளவுக்கு கஷ்டமானது அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டியதில்ல. கண்டிப்பா தெரியும். ஒரு ரூ. 3 இன்ட்ரெஸ்ட் போட்டுக்குன்னா கூட ரூ. 1,20,000 மாசம் எங்கேயோ போச்சு அமௌண்ட். கிட்டத்தட்ட 24 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதுவே நம்ம கட்டுன அமௌண்ட்டுக்கு பாதி அமௌண்ட்டுக்கு மேலேயே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ, அதெல்லாம் சமாளிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஸோ, அந்த மாரி ஒரு கம்பெனி வந்து திடுதிப்புன்னு அதனோட அக்கவுண்ட்ட வந்து ஃப்ரீஸ் பண்றது, பே அவுட் ஸ்டாப் பண்றது அப்படின்றதுல நெறைய நபர்கள் சஃபர் ஆவுறாங்க. பட் அந்த கம்பெனி மேல எடுத்துக்கூடிய ஆக்ஷன உடனடியா ஏதாவது ஒண்ணு ரெக்டிஃபை பண்ணி, அதுக்குண்டான ஒரு தீர்வ கம்பெனிக்கோ அல்லது மக்களுக்கோ சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது ரொம்ப டிலே எடுத்துக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அடுத்த நாள் நிறுத்தக்கூடிய ஒரு கம்பெனி மேல உடனடியா ஒரு நடவடிக்கை எடுத்து 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், ஒரு 6 மாசத்துக்குள்ளார எடுத்து கூட அந்த கம்பெனி நல்லது, கெட்டது வரும், வராது, யாரும் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒரு தீர்ப்ப குடுத்தாங்கன்னா கூட பரவால்ல. மக்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. சரி ஒரு தீர்ப்பு கிடைச்சிச்சு இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவுமே சொல்லாத இவ்வளோ நாளா இழுக்கடிக்கும்போது தான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலா இருக்குது. அது குறிப்பா பெண்களுக்கு நெறைய கஷ்டமான சூழல். நெறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வேலைக்கு போவாங்க. டவுன்ல இருக்கிறவங்க பெண்கள் வேலை இல்லாம இருந்தாங்க. ஸோ இந்த மாரி வீட்ல இருந்து அவங்க வீட்ல இருக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு,
இந்த மாதிரி ஒரு மைவி த்ரெட்ஸில் கேப்ஸா டைப் பண்ணணுமா ஒரு இன்கம் அப்படின்றது எல்லாரும் ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்றதன் அடிப்படையில் சில வீடுகளில் கணவன்மார்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க கூட ஒரு வருஷம் நல்லா ரன் ஆகி 2 வருஷம் நல்லா ரன் ஆன உடனே சரி பரவாயில்ல வீட்டில் ஒரு கூடுதல் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி மைவி த்ரெட்ஸை ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு சூழல் தான் இருக்குது வீட்டில். நிறைய நபர்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் அடகு வச்சு ஜாயின் பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ மீட்க முடியாமல் கஷ்டமான சூழலில் இருக்கிறாங்க. அதனால் மைவி த்ரெட்ஸ் திரும்பி வந்தால் மட்டும்தான் அந்த சூழலை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. பட் அது எவ்வளோ சீக்கிரம் வரும், என்ன மாதிரியான தீர்ப்பு அடிப்படையில் வரும், எப்போ அமௌண்ட்லாம் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சரியான தேதியோ மாதமோ இல்லாத மாதிரியான ஒரு தகவல் தான் இருக்குது. இந்த நிறுவனத்து சைடு இருந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் விசாரணை வந்ததுக்கு அப்புறமா விசாரணையில் என்ன சொல்கிறாங்க, அந்த சார்ஜ் ஷீட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் கம்பெனியை பற்றின தகவல்கள் பேசுவாங்க அப்படின்றது 100% எனக்கு தெரியுது. இதற்கிடையில் நம்ம என்ன தான் கத்தினாலையும் கதறினாலையும் அது சார்ந்த அப்டேட்டுகள் வராது அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது. ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க, முள்ளு மேலே சேலையை போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் மெதுவாக தான் எடுக்கணும், வேகமாக எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் முள்ளுக்கு எந்த வகையான கஷ்டமும் கிடையாது, சேலைக்கு தான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எப்படி எடுத்தாலையும் வேகமாக எடுத்தால் கிளிய போகிறது அந்த சேலை தான் அப்படின்ற மாதிரி. பட்டு எம்டி அவர்கள் இப்போ அவருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நபர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவருக்கும் குடும்ப சூழல் கஷ்டம் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட்டு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண உறுப்பினர்களுடைய கஷ்டம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அவர் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், கோர்ட்டில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்குதுப்பா, அதனால் என்னால் பேச முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம். பட்டு கம்பெனியை நம்பி, எம்டியை நம்பி, அத்தாரிட்டி டைரக்டர்களெல்லாம் நம்பி அவங்க சொன்ன அந்த பேச்சின் அடிப்படையில் கீழே அப்ளைன்ஸில் டவுன்லைனில் நிறைய நபர்களை சேர்த்து விட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதிலாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எம்டி அவர்களை நம்ம டெய்லியும் பார்க்குறதில்ல, அவரும் நம்மளை டெய்லியும் பார்க்குறதில்ல. அதனால் அவர் ஒரே வார்த்தையோட கூட சொல்லி முடிச்சிடலாம். பட்டு நம்ம மாமா, அத்தை, சொந்த பந்தம், அண்ணன், தம்பி, பங்காளி இவங்க எல்லாருமே டெய்லியும் நம்மளை பார்க்கக்கூடியங்க. ஒரே தெருவில் ஒரே ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள். இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பார்க்கலாம், அல்லது ஒரு விசேஷத்தில் பார்க்கலாம். அப்படிலாம் பார்க்கும்போது அவங்களுடைய கேள்வி என்னதான்பா ஆச்சு, என்ன வருமா வராதா, திரும்ப பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அந்த பேசக்கூடிய தோரணைகளே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியே இருக்குது. ஏன்னா நானும் அதை நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு கல்யாணத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பட் அங்கே போயிட்டு திடீர்னு அந்த கல்யாணத்தில் பார்த்தா நமக்கு கீழே ஜாயின் பண்ண டவுன்லைன் அல்லது நம்ம சொந்த பந்தங்களை வந்திருப்பாங்க. ஏப்பா என்ன தான்ப்பா ஆச்சு, இப்படி பண்ணுறீங்களாப்பா, உங்களெல்லாம் நம்பி தானே ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த இடத்துல நம்ம எதுக்காக போகணுமோ அதெல்லாம் மறந்து திடீர்னு மைவி த்ரெட்ஸ்குள்ளார நம்ம வர மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அந்த இடத்துல நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்ளைன் தான் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம தானே ஃபஸ்ட்டு தெரியும், மைவி த்ரெட்ஸ் பற்றி பேசுறது நம்ம தான், நம்ம கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கம்பெனி அத்தாரிட்டி அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் நீங்கள் சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. பட் அப்ளைன் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கம்பெனி நம்பி தான். ஏன்னா கம்பெனி இவ்வளோ நாள் ரன் பண்ணிகிட்டு இருக்குது, கரெக்டாக பே அவுட் கொடுத்துட்ருக்குறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அந்த மாதிரி அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்துங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க அந்த பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பி தான் ஜாயின் பண்ணாங்க. பட்டு ஜாயின் பண்ணது தப்பு கிடையாது. பட்டு இப்படி ஒரு சூழல் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக யாரும் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு யாராவது ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்களா அல்லது ஜாயின் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவே இது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சீக்கிரமான காலத்தில் இவ்வளோ லட்சம் பேர் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஆளை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அதுதான் இங்கே ஒரு மெயினான விஷயம்.
மத்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, எம்எல்எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ லெஃப்ட், ரைட்டு இத்தன பேர ஜாயின் பண்ணணும். இத்தன நாளைக்குள்ள இத்தன பேத்த ஜாயின் பண்ணணும். நீங்க இவ்வளோ கம்பெனிக்கு வந்து சேல் பண்ணி குடுக்கணும். அல்லது இவ்வளோ வேல்யூபிளான நபர்கள ஜாயின் பண்ணணும். இந்த மாசத்துக்குள்ளார நீங்க இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்க ஆட்கள சேர்க்கணும். அப்படின்னு நெறைய டார்கெட்லாம் குடுப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்டெல்லாம் புடிச்சவங்க ஜாயின் பண்ணுவாங்க. புடிக்காதவங்க எனக்கு இதெல்லாம் முடியாதுப்பா. நான் எதுக்கு இதில வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில மைவி த்ரெட்ஸ்ல இல்லைங்கல்ல. நீங்க ஜாயின் பண்ணலாம். எப்ப வேணாலும் நீங்க ஆட்கள ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணாமயும் விடலாம். நீங்க லைஃப் லாங்கா ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு ரெகுலரா கிடைக்கும். விருப்பப்பட்டு யாராச்சும் ஜாயின் பண்ணீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். பிளஸ் அந்த சீலிங் அமௌண்ட்டு டெய்லி நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு கூடுதலா கிடைக்கும். அப்படின்றதன் அடிப்படையில தான் ஒரு நல்ல விஷயம் அங்க இருந்தது. அதன் அடிப்படையில தான் நெறைய பெண்கள் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதேபோல நீங்க இந்த டைமுக்குள்ளார ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் 24 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்க ஒர்க் பண்ணலாம். நீங்க என்ன பே பேக்கேஜ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு அமௌண்ட் வரும். நீங்க அந்த டைமிங்குள்ளார நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரியான விஷயம். அதேமாரி ஒர்க் பண்றதும் ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே அதில இல்ல. ஆல்ரெடி மேல தெரியக்கூடிய விஷயங்கள கீழ டைப் பண்றது தான். படிக்காதவங்க கூட பார்த்து 4 நாளைக்கு பார்த்தாங்கன்னா பழகிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு மெத்தடா இருந்ததுனால தான் நெறைய நபர்கள் இதில ஜாயின் பண்ணாங்க. மத்தபடி ஆட்கள சேர்க்கணும், செய்யணும் அப்படின்ற மாரி ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா, இவ்வளோ மக்கள் கண்டிப்பா ஜாயின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிகள் இதே பேசிக்ஸ்ல வந்திருக்குது. மைவி த்ரெட்ஸ் மாரியே கேப்ச்சா அடிக்கிறது அது இதுன்னு நெறையா வந்துச்சு. பட் அதெல்லாம் இப்ப இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா நெறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, எனக்குமே அழைப்பு விடுத்துட்டு தான் இருந்தாங்க. இந்த மாரி இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணுங்க, பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்னத நம்பி நெறைய நபர்கள் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுவே வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது, மறுபடியும் அடுத்தடுத்த விஷயங்கள அவங்கள கொண்டு போய் விடுறது எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா சொன்னா ஜாயின் பண்ணக்கூடிய மக்கள் மைவி த்ரெட்ஸ் மக்கள் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். பட் அதுவே வந்து இவ்வளோ நாளா இவ்வளோ ஸ்டோரு, இத்தன இடத்துல அந்த வண்டி, இதெல்லாம் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு விடை தெரியாத நிலையில நின்னுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் வந்து ஒரு முகம் தெரியாத, ஒரு முகவரி இல்லாத, அனுபவம் இல்லாத ஒரு கம்பெனியில போய் ஜாயின் பண்ணி, அங்க 50,000 குடு, 1,00,000 குடுன்னு ஜாயின் பண்ணி, அவன் 1 மாசம், 2 மாசம் இருந்து ஓடிட்டான் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா அதனுடைய பிரச்சனை அப்படின்றது இன்னும் பெருசாயிரும். வெந்த புண்ணுல வேல பாய்ச்சுற மாரி அப்படின்றது ஆயிரும். ஸோ அதனால தான் எதுவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க பண்றீங்களா? பண்ணுங்க சந்தோஷம். மைவி த்ரெட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பதில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. ஸோ இந்த அடிப்படையில இந்த கம்பெனிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு குடுத்துருக்காங்களா? நல்லதா குடுத்தாங்களா? சரி ஓகே பரவால்ல. நல்லதுலயும் கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கலாம். சப்போஸ் ராங்கா வந்துச்சா, சரி நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடந்துச்சு. சரி இனி யாரும் இந்த மாரி ஜாயின் பண்ணி அவஸ்தைப்பட வேண்டாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நெறைய நபர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம அவசரத்துக்கு தகுந்த மாரி 1 மாசத்துல, 2 மாசத்துல, அடுத்த வாரம் மார்ச் கடைசிலாம் ஓப்பன் ஆகிருமா அப்படின்னு பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு 100% வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் தோணுது. சார்ட் ஷீட்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாரி ஒரே நாள்ல இதுக்கு தீர்ப்பு சொல்லி ஒரு வாய்தாவுல முடிச்சுருவாங்களான்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. எப்படியும் 4, 5 வாய்தா போடுவாங்க. அந்த 4, 5 வாய்தாவுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஒண்ணு இத மீறி இருக்கிறாங்க, அத மீறி இருக்கிறாங்க, இத செய்யல, அத செஞ்சிருக்கிறாங்க. இது எம்எல்எம்மா இல்லையா? அல்லது இந்த மணி சர்க்குலேஷன் ஆக்ட்டா? அல்லது இந்த பட்ஸ் ஆக்ட்டா? இதெல்லாம் வருதா? வரலையா? அப்படின்றது எல்லாமே அந்த சார்ட் ஷீட்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் விசாரணையில என்ன சொல்லப்படுது அப்படின்றதன் அடிப்படையில தான் ஆ நாம தெரிஞ்சுக்க முடியும். அதேபோல பார்த்தீங்கன்னா, நெறைய நபர்கள் சொல்றாங்க, எம்டிஏ கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. அவர யாருமே பார்க்கலையா அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எம்டிய. பார்க்காமலாம் யாரும் கிடையாது. அவரு கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. பட்டு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொறுமை அப்படின்றது ஒரு அளவுக்கு தான். அந்த பொறுமை இல்ல அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அது கம்பெனிக்கும் சரி, அதில இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் சரி. நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான். முள்ளு மேல சேலைய போட்டாச்சு. எடுக்கிறத பார்த்து தான் எடுக்கணும். அந்த மாரி தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் மைவி த்ரெட்ஸ்ல. இப்ப நம்ம கோபமா பேசுறதுனாலயோ, திட்டுறதுனாலயோ ஏதாச்சும் உடனே நடந்துருமானா கிடையாது. அந்த பிரச்சனைய யாரு சரி செய்யணும் அப்படின்னா, கம்பெனி தான் சரி செய்யணும். இப்ப நம்ம எல்லாருமே மைவி த்ரெட்ஸ் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே
மைவி த்ரெட்ஸ்க்கு எதிரா போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே முடிச்சிருமா? இல்ல கவர்மெண்ட் அந்த பணத்த எல்லாத்தையும் நம்மளுக்கு திருப்பி குடுத்துருமான்னா, வாய்ப்பே கிடையாது. அத கம்பெனி தான் சரி பண்ணணும். ஏன்னா, ஜாயின் பண்ண மக்களினுடைய அனைத்து பணமும் கம்பெனியோட அக்கவுண்ட்ல தான் இருக்கு. அது கவர்மெண்ட்டும் முடக்கி தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ, அந்த பணம் அப்ப எங்கிருந்து வரணும்? கம்பெனி கிட்ட இருந்து தான் வரணும். ஸோ, அப்ப கவர்மெண்ட் ஒரு தீர்ப்பே சொன்னாலே என்ன சொல்லலாம்? "ஏப்பா இவ்வளோ பணம் உன் அக்கவுண்ட்ல இருக்குது. இத்தன பேர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இவ்வளோ வந்து நீ குடுக்க வேண்டியது இருக்குது. முதல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த பணத்த ரிலீஸ் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கம்பெனிக்கு தான் ஆர்டர் போடும். நம்ம போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறதுனால கவர்மெண்ட் நம்மளுக்கு, "ஓ! இத்தன பேர் மைவி த்ரெட்ஸ்ல ஏமாந்துட்டாங்களா? உடனே எல்லாத்துக்கும் பணத்த குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்களான்னா வாய்ப்பே கிடையாது. இந்த கம்பெனி இல்ல, எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி. எந்த கம்பெனி மேல போய் பாதிக்கப்பட்ட நபர்கள் கம்ப்ளைண்ட் குடுத்தாலும், அந்த பிரச்சனைய அந்த கம்பெனி நல்லதா, கெட்டதா, ஏமாத்துச்சா, ஏமாத்தல அப்படின்றது முடிவு பண்ண வேண்டியது மட்டும் தான் அரசாங்கம், கோர்ட்டு, காவல்துறை. அதனால பணம் இழந்துட்டாங்க அப்படின்னா, அந்த பணத்த எங்கிருந்து ரெக்கவரி பண்ணி குடுப்பாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி கிட்ட இருந்து தான் ரெக்கவரி பண்ணி குடுப்பாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ கம்பெனியோட சொத்துக்கள் இருக்குதா? என்ன இருக்குது? அதில கம்பெனியில ஓனரா இருக்கக்கூடிய இப்ப எம்டி இருக்காருன்னா, அவருடைய சொத்து என்ன இருக்குது? அப்படின்றதன் அடிப்படையில தான் வந்து அந்த தீர்ப்பு அவங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுமே அவங்ககிட்டருந்து டிடக்ட் பண்ணி குடுப்பாங்க. அவங்க அக்கவுண்ட்ல அமௌண்ட்டே இல்ல. இவ்வளோ இருக்குது, குடுத்துருக்குறாங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன் குடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு குடுத்தாலும், அந்த அமௌண்ட்டு கம்பெனியோட அக்கவுண்ட்ல அந்த கம்பெனிக்கு தொடர்பு உடைய உரிமையாளர்களுடைய அக்கவுண்ட்ல இருந்தா நம்மளுக்கு குடுப்பாங்க. ஸோ அதனால புகார் தெரிவிப்பது மட்டும் தான் நம்மளுடைய கடமையே தவிர, அத சரி பண்ணக்கூடியது அந்த கம்பெனி கிட்ட இருந்து தான் கவர்மெண்ட் சரி பண்ணும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல ஆன்லைன் கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஏமாந்தவங்க நெறைய புகார் குடுத்துருக்காங்க. அதில நெறைய விசாரிக்கப்பட்டு இருக்குது. நெறைய விசாரிக்காமலும் இருக்கிறாங்க. அந்த மாரி விசாரிச்சு தீர்ப்பு வந்ததின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது? அந்த கம்பெனியில உரிமையாளரா இருக்கக்கூடிய நபர்கள் சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது? அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு கால்குலேட் பண்ணி அவங்ககிட்டருந்து ஜப்தி பண்ணி, அத தான் பிரிச்சு நிறைய நபர்களுக்கு குடுத்துருக்காங்க. நெறைய எம்எல்எம்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பேரெல்லாம் சொல்ல நான் விரும்பல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு தவறான தீர்ப்பு வருது அப்படின்னு சொன்னா, அதுக்கு உண்டான அமௌண்ட் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனிகிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்ப நினைக்கும் பொழுது, ஒரு வேள தப்பா ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி கம்பெனியோட அக்கவுண்ட்ல அமௌண்ட் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். 120,00,00,000 25,00,00,000 ஏதோ சம்திங் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது வந்து அரசாங்க கையில தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்தில தீர்ப்பு வருது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு உண்டான அமௌண்ட்ட கம்பெனியோட அக்கவுண்ட்ல கட்டாயம் திருப்பி தருவாங்க. ஏன்னா அமௌண்ட் இல்லாம இல்ல, கண்டிப்பா இருக்குது. அதனால அதில பணத்த ஏமாந்துட்டோம் அப்படின்றத விட, நம்மளுடைய பணம் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது வருவதற்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்றத நம்ம நெனச்சுக்கிட்டா போதுமானது அப்படின்றது என்னோட கருத்து. நெனச்சுக்கிட்டே இருந்தா நம்ம பிரச்சனைகள் சரியாகுமா அப்படின்னு நீங்க நெறைய நபர்கள் கேட்கலாம். கண்டிப்பா அது ஆகவே ஆகாது. உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ நம்மகிட்ட ஒரு 50,000 பணம் இருக்குது. ஒரு ஏடிஎம் போறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாக் ஆயிருது. அல்லது ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, ஒரு எரர் காமிக்குது. எடுக்க முடியறதில்ல. அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஏடிஎம் மேல வருத்தப்பட்டு ஏதாச்சும் பிரயோஜனமானா கிடையாது. அது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிருச்சு. அதனால 1 நாள் 2 நாள் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மிஷின்லாம் 1 நாள் 2 நாள் சரி பண்றதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம அந்த பணத்த எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுக்காக நம்ம ஏடிஎம்ல பணம் வச்சிருக்கிற மாரி மைவி த்ரெட்ஸ் அக்கவுண்ட்ல பணம் வச்சிருக்கோமா அப்படின்றத யாரும் தப்பா நெனச்சுக்க வேண்டாம். உதாரணத்துக்காக நான் சொன்னேன். அதனால அ பணம் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணி வாங்காத நபர்களுடைய பேமெண்ட்டு மைவி த்ரெட்ஸ் அக்கவுண்ட் தான் இருக்குது. அத முடக்கி தான் வச்சிருக்கிறாங்க. அங்க எங்கேயும் எடுத்துன்னு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸோ அதனால தாமதம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி. அது எவ்வளோ நாள் நீடிக்கும் என்ன அப்படின்றது தெரியல. கண்டிப்பா எனக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சது, அந்த சார்ட் ஷீட்ல என்ன மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஏதாச்சும் கிடைச்சுன்னா, கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் ஒரு லைவ் போட்டு, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்னுடைய கருத்து மட்டும் தான். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏது நினைக்கிறீங்க அப்படின்றத ஆல்ரெடி WhatsAppல நிறைய நபர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த லைவு. ஸோ பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால பேசுறேன். பேசுனதுல ஏதாச்சும் உங்களுக்கு மனம் சங்கடப்படுற மாரியா, வருத்தப்படுற மாரியா இருந்துச்சுன்னா, அதுக்கு என்னுடைய வருத்தத்த தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிறுவனத்து சைடும் நெறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. சீக்கிரமா ஒரு தீர்ப்பு வந்தா மக்கள் நெறைய நபர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு அப்டேட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உறுப்பினர்கள் சைடும் நெறைய எதிர்பார்ப்பு இருக்குது. சீக்கிரம் கம்பெனி வராதா, ஒரு பதில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவங்கவுங்களுடைய எண்ணங்கள் நல்லதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழியை கொடுப்பார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு லைவில் 2 நாளில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். கண்டிப்பாக யாருக்கும் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க மாட்டேன். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. மைவி த்ரெட்ஸில் இல்லாத நபர்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத மனசங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத தான் அந்த சேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச தகவலை நம்ம உறுப்பினர்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றத தான். மீண்டும் அடுத்த ஒரு லைவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த லைவில் கலந்துக்கிட்ட அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.